Taste the Daily. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக பணி புறக்கணிப்பு செய்து போராட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், 3 ஆண்டுகளாக இருக்கும் அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புயல் மழை பாதிப்பு ஏற்படக்கூடிய 10 மாவட்டங்களுக்கு நாங்களே எங்களுடைய இன்றியமையாத பணித்தன்மையை கருத்தில் கொண்டு விலக்களித்தும் கூட இந்த அரசானது எங்கள் கோரிக்கைகளை செவிசாய்க்காமல் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருப்பதால் எங்களுடைய போராட்டம் இன்னும் முழு வீச்சில் மிக வீரியமாக நடைபெற இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே 200 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த சில நாட்கள் பெய்த மழை காரணமாக ராதாநல்லூர் பகுதியில் உள்ள விளைநிலங்களை மழைநீர் சூழ்ந்து ஏக்கருக்கு 15,000 ரூபாய் செலவில் நடவு செய்துள்ள விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் நிலை உருவாகியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். செயலற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மழைநீர் வாய்க்கால்களை முறையாக சீரமைத்து பயிர்களையும் விவசாயிகளையும் காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ராயகிரியில் டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டதை கண்டித்து அதிமுக பேரூர் கழக செயலாளர் சேவகபாண்டியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மது விற்பனைக்கு இலக்கு நிர்ணயித்து தமிழ்நாட்டை போதை மாநிலமாக மாற்றிய ஸ்டாலின் அரசு பொதுமக்களின் எதிர்ப்புகளை மீறி மதுபான கடையை திறந்ததை கண்டித்தும் உடனடியாக மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளும் கலந்து கொண்டு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டன. ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையால் கூட்டணி கட்சியினர்களே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் அவலம் அரங்கேறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கராபுரத்தில் பணம் வைத்து இருசக்கர வாகன பந்தயத்தின் போது தனியார் ITI மாணவர்கள் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் மாணவர்கள் இரு அணியாக பிரிந்து சரமாரியாக தாக்கிக் கொண்டதில் மாணவன் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திமுக ஆட்சியில் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் நிகழ்வு தொடர்ந்து அரங்கேறி வரும் நிலையில் ஏவல் துறை ரோந்து பணியில் ஈடுபடாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் மண்ணரிப்பு காரணமாக சாலை சரிந்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சேத்தியாத்தோப்பு வடக்கு மெயின் ரோடு பகுதியில் சுடுகாட்டு வழியாக குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் சாலையை ஒட்டி செல்லும் வடக்கு ராஜன் கால்வாயில் ஆங்காங்கே மண்ணரிப்பு ஏற்படுவதால் சாலையும் சரிந்து விழுந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் சாலை துண்டிக்கப்படும் என்று கவலை தெரிவித்த அப்பகுதி மக்கள் இதுகுறித்து தொடர்ந்து வலியுறுத்தியும் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் சீரமைக்க முன்வரவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இதனை சரி செய்து மின் விளக்குகள் பொருத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.